ओम शांति। तो आज वैसे तो संपन्न और संपूर्ण बनने की जो भट्टी चल रही है, उसका ये छठा कदम है, संस्कार परिवर्तन। இன்று சம்பன்ன சம்பூர்ண நிலை அடைவதற்கான பட்டி நடந்துட்டு இருக்கு. அதுல 7வது அடி சம்ஸ்கார பரிவர்த்தனை. நம்முடைய சம்ஸ்காரத்தை எப்படி மாற்றணும் அதுக்கான கிளாஸ். वैसे तो संस्कार दो प्रकार के होते हैं। एक होता है आपस में जिन लोगों के साथ में रहते हैं उन लोगों के साथ संस्कार मिलाकर के चलना, क्योंकि जो संस्कारों के वश हो जाता है, टाइम वेस्ट हो जाता है, गुस्सा आता है, कई प्रकार की प्रॉब्लम आते हैं। इसलिए संस्कार आपस के संस्कार, और दूसरा संस्कार होता है खुद के संस्कार, खुद के मेरे काम के संस्कार, क्रोध के संस्कार। சம்ஸ்காரம் 2 விதமான சம்ஸ்காரம் இருக்கு. ஒரு சம்ஸ்காரம் நம்ம கூட யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க கூட நம்ம ஒத்துழைச்சு போகணும், அனுசரிச்சு போகணும். இல்லைன்னா அந்த சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இது எல்லாமே வரும். 2வது சம்ஸ்காரம் நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய சம்ஸ்காரம். நமக்குள்ள இருக்கக்கூடிய சம்ஸ்காரம் என்ன? கோபம் வருது, பொறாமை வருது, விருப்பு வருது, இது எல்லாமே நமக்குள்ள இருக்கக்கூடிய संस्कार. இந்த 2 விதமான संस्कार இருக்கு. हमें आपस के संस्कारों को भी मिला करके चलना है, लेकिन साथ में खुद के संस्कारों को भी परिवर्तन करना है. நம்ம ஒருவருக்கொருவர் எல்லாரும் கூட இருக்கும்போது எல்லாருடைய சம்ஸ்காரத்தோடு இணைஞ்சு போகணும். 2வது நம்முடைய संस्कारம் என்ன இருக்கோ அதையும் நம்ம மாத்திக்கணும். वैसे तो विघ्न 4 प्रकार के होते हैं. एक है आपस में जिन लोगों के साथ में रहते हैं उन लोगों के तरफ से आने वाले विघ्न. தடைகள் 4 விதமான தடைகள் இருக்கு. ஒரு தடை நம்ம யார் யார் கூட இருக்கமோ அவங்க மூலமாக நமக்கு தடைகள் வரும். दूसरा है खुद के संस्कारों के तरफ से आने वाला विघ्न. 2வது நம்முடைய சம்ஸ்காரத்தின் காரணத்தினால நமக்கு நாமே தடைகளை கொண்டு வந்துக்கிறோம். तीसरा होता है प्रकृति के तरफ से आने वाला विघ्न. 3வது இயற்கையின் மூலமாக வரக்கூடிய தடைகள். बीमारी होना या ठंडी होना, गर्मी होना, ये भी एक विघ्न है. தடைகள் கூட எப்படி வருதுன்னா, நோய் வருது, ரொம்ப குளிர் தாங்க முடியாம இருக்கு, வெயில் அதிகமாக இருக்கு, இது கூட நமக்கு தடைகளாக இருக்கு. और चौथा विघ्न है इंद्रियों के द्वारा आने वाला विघ्न. 4வது तடை இந்த கர்ம இந்திரியங்கள் மீது மூலமாக வரக்கூடிய தடை. इन चारों में से सबसे खतरनाक है इंद्रियों का विघ्न. இந்த 4லையும் ரொம்ப மோசமான தடை எதுன்னா இந்த இந்திரியங்கள் மூலமாக வரக்கூடிய தடை. बीमारी के विघ्न हमें क्यों आते? कई लोगों को बीमारी हो जाते हैं जिसे योग नहीं लगा सकते, पुरुषार्थ नहीं कर सकते, क्योंकि हमने प्रकृति का दुरुपयोग किया है. इसीलिए प्रकृति हमको सहयोग नहीं देती. बराबर बीमारी हो जाएगी, चाहे किडनी के प्रॉब्लम, कई प्रॉब्लम आते हैं, क्योंकि हमने प्रकृति का दुरुपयोग किया है हर जन्म में, जिसका फल बराबर अभी युद्ध के समय हमको प्रकृति धोखा दे रहे. நமக்கு நோய் கூட ஏன் வருதுன்னா நம்ம இயற்கையை தவறான முறையில பயன்படுத்தியிருக்கோம். அதனால நமக்கு நோய் ரூபத்துல அந்த நோய் இருக்கும் போதே நம்ம உட்கார்ந்து பாபாவை நினைக்க முடியாது. அந்த நோயினால பலவிதமான நமக்கு குழப்பங்கள், துக்கம் எல்லாமே ஏற்படுது. इसलिए प्रकृति का दुरुपयोग नहीं करना, मुख का दुरुपयोग नहीं, कान का इतना ही नहीं, प्रकृति को सहयोग दो. प्रकृति को क्या करो? उसको धन्यवाद दो, प्रकृति को क्षमा मांगो, मेरे से बहुत गलतियां होगी. आज प्रकृति ने हमें कितना अच्छा अच्छा भोजन दिया. शायद कल ही हमने अमृत वाला या कल ही पता नहीं इसके बारे में सोमान में अभ्यास किया था, कमेंट्री में योग किया था. तो ये प्रकृति हमें बहुत मदद करती है, लेकिन हमने प्रकृति का दुरुपयोग करते इसलिए प्रॉब्लम है. இயற்கை நமக்கு நிறைய உதவி செய்யுது. ஆனா அந்த இயற்கையை நம்ம தவறான முறையில பயன்படுத்துறோம்.
அதனால இயற்கையிடம் நாம் மன்னிப்பு கேட்கணும். இயற்கை நமக்கு எல்லா விதத்திலையும் உதவி பண்ணிட்டு தான் இருக்கு. ஆனா நம்ம தவறான முறையில பயன்படுத்தக்கூடிய காரணத்தினால அது நமக்கு பலவிதமான தொந்தரவுகளை தருது. और खुद के संस्कार हमें क्यों तंग करते हैं? काम के संस्कार, क्रोध के संस्कार, क्योंकि हमने पूरा युग में उस संस्कार को के वश ज्यादा हुए हैं और उस संस्कार को यूज करके हमने क्या क्या गलत काम किया, इसलिए वो संस्कार अब छूटता नहीं है. நமக்குள்ள இருக்கக்கூடிய நம்முடைய சம்ஸ்காரம், அதாவது கோபமா வருது, காமம், கோபம், வெறுப்பு, இது போல சம்ஸ்காரம் நமக்கு நாமே அது தொகையில தருது. காரணம் என்னன்னா, நிறைய பிறவிகள்ல நம்ம சம்ஸ்காரத்திற்கு வசமாயிருக்கும். அந்த சம்ஸ்காரத்திற்கு வசமாகக்கூடிய காரணத்தினால நம்ம தவறான காரியங்களை செய்யறோம். अभी भी आप पता कर सकते हैं, मैं इस कल्प में कौन से संस्कार से ज्यादा पाप किया है, वही संस्कार आपके जीवन में रिपीट बार बार होता है, परिवर्तन ही नहीं होता. इसका मतलब इस संस्कार से आपने बहुत भूले की है. எந்த சம்ஸ்காரம் நமக்கு ரொம்ப தொல்லை கொடுத்திருக்கு, எந்த சம்ஸ்காரத்தின் மூலமாக நம்ம நிறைய தவறான காரியங்களை செஞ்சிருக்கோம், அது இப்ப நமக்கு நாமே தெரிஞ்சுக்க முடியும். இந்த சம்ஸ்காரத்தின் காரணத்தினால நான் இவ்வளவு தவறுகள், இவ்வளவு பிழைகள் நான் செஞ்சிருக்கேன், அதனால இந்த சம்ஸ்காரம் எனக்கு தொல்லை தருது, அதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். अब कईयों को इंद्रिया भी धोखा नहीं देती, बीमारी भी नहीं होती, खुद के संस्कार भी ठीक है, लेकिन आपस में बनती नहीं है, हमेशा टकराते रहते. अरे से क्यों? आपस में मैंने भी उन लोगों को तंग किया है, परेशान किया है, इसलिए अब मुझे वो तंग कर रहे हैं. इसलिए उसको समझ करके मुझे उसको झुक करके रहना है, सहनशील होकर के रहना है, तब उसके अंदर. और ये चारों भी बातों में, विघ्नों में समय वेस्ट जाता है, योग नहीं लगा सकते, इसलिए चार विघ्नों में निर्विघ्न बनना है और तब हमें सुख शांति का अनुभव, अशरीरी विधेयपन का अनुभव होगा. நம்முடைய இந்திரியங்கள் நமக்கு நல்லதுதான் செய்யுது, நமக்கு எந்த நோய் வரல, நம்முடைய கண்ணு, காது, வாய் எல்லாமே நம்ம நல்ல முறையில பயன்படுத்தி இருக்கோம். ஆனா நமக்கு கூட இருக்கக்கூடியவர்கள் யாரெல்லாம் நம்ம கூட இருக்காம, யாரு கூட எல்லாம் நம்ம இருக்கோமோ அவங்க கூட மோதல்கள் ஏற்படும். அதாவது அவங்க சொல்றது நம்ம கேட்க மாட்டோம், நம்ம ஏற்றுக்க மாட்டோம், நம்ம சொல்றது அவங்களுக்கு ஒத்துக்காது. அது போல ஒருவருக்கொருவர் மோதல் ஏற்ப அங்க இணைந்து போக முடியாது, அது நமக்கு தடைகளாக இருக்கும். तो आज हमारे अंदर जो संस्कार है, ये संस्कार को अगर परिवर्तन नहीं किया, उसको बार बार उस संस्कार के वश हो गए, 1 का 1000 गुना 100 गुना पाप चढ़ जाता है. ஒருவேளை நம்முடைய சம்ஸ்காரம் அது அடிக்கடி நமக்குள்ள இருந்து வெளியே வருது, அப்போ நம்ம ஒரு மடங்கு தவறான ஒரு காரியத்தை செய்தோம்னா அந்த தவறு 100 மடங்கு நமக்கு அதிகமாயிடுது. ஏன்னா நம்ம சம்ஸ்காரத்திற்கு வசமாயிரும். அப்ப வேண்டாத செயல்களை செய்யும் பொழுது அது 100 மடங்காக நமக்கு அதிகரிக்கும். मुझे लगता है 9 तारीख की साकार मुरली थी, प्रश्न में था कर्मों की गति को जानो. तो कर्मों की गति, अगर ये गलती करते हैं ब्राह्मण बन करके 1000 गुना 100 गुना पाप चढ़ जाता है, और एक बार पाप चढ़ता रहेगा स्थिति बिगड़ती जाएगी. इसलिए ब्राह्मण बन करके कोई भी गलती बार बार रिपीट नहीं करना है. நான் நினைக்கிறேன் 9ஆம் தேதி முரளியில பாபா சொல்லியிருக்காரு, ஒரு வேளை நம்ம ஏதாவது ஒரு தவறு செய்யும் பொழுது அந்த ஒரு தவறுக்கு 100 மடங்கு தண்டனைங்கிறது கிடைக்குது. திரும்ப திரும்ப நம்ம அந்த காரியத்தை செய்யும் பொழுது அந்த பாவம் நமக்கு அதிகரிச்சுட்டே இருக்கும். इस पर एक महाभारत की घटना मैं आप लोगों को सुनाता हूँ. कौरव बड़े हो गए, पांडव बड़े हो गए. अब सबको लगता है इसमें से राजकुमार किसको बनाए जाए, तो सब कहते हैं 2 कौरव पांडव में से जो योग्य है उसको राजकुमार बनाया जाए. अब सोचे कि योग्य कौन है, तो उनकी अचानक परीक्षा ली गई. एक हॉल में उन सभी को बुलाया, कौरव पांडव को. இதை வச்சு ஒரு கதை கூட நான் சொல்றேன். கௌரவர்கள், பாண்டவர்கள்
இவங்களுக்குள்ள யார் வந்து ராஜாவாக போறாங்க. அப்போ இதுல யார் நல்லவங்க, யார் பெரியவங்க, இதுல யார வந்து அவங்களுக்கு பொறுப்பா வைக்கணும், ராஜாவாக்கணும், அந்த ஒரு சூழ்நிலை வந்தது. तो चार व्यक्ति को पकड़ करके लाया उस हॉल में, इन चारों को भी गले बांधे थे काले कपड़े से, और सबसे पहले प्रश्न पूछा दुर्योधन को, दुर्योधन बेटा तुम राजकुमार बनोगे, तुम्हारे सामने कोई ऐसी केस आएगी, तुम उनको क्या सजा दोगे? इन चारों ने मिलकर के एक व्यक्ति का मर्डर किया है, ये प्रश्न दुर्योधन को पूछा. तो அந்த சபையில 4 பேரை கூட்டிட்டு வந்து அவங்களுடைய முகத்தை வந்து கருப்பு துணியில மறைச்சிட்டாங்க. இப்ப துரியோதனனை கூப்பிட்டு இதுல வந்து ஒரு ஆள் வந்து ரொம்ப மோசமான ஆள், தவறான காரியம் பண்ணியிருக்காரு, இப்ப நீ ராஜாவா இருந்தா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, நான் உடனே அவருடைய தலை சீவிடுவேன். दुर्योधन जोश से उठता है, कहते अच्छा इन्होंने चारों ने मर्डर किया, इन चारों को भी गले छाट दो, गले काट दो, मर्डर का बदला मर्डर. அப்ப அவங்க 4 பேருமே கொலை பண்ணியிருக்காங்க. இப்ப துரியோதனன் கிட்ட கேட்கும் போது அவர் சொல்றாரு, அப்படியா இவங்க கொலை பண்ணியிருக்காங்களா, அப்ப 4 பேருடைய தலையும் சீவிருங்க அப்படிங்கிறார். यही प्रश्न युधिष्ठिर को पूछा गया, युधिष्ठिर अगर तुम राजकुमार बनोगे, तुम्हारे सामने ऐसी केस आएगी, तुम इन लोगों को क्या सजा दोगे? इन चारों ने मिलकर के एक व्यक्ति का मर्डर किया. तो युधिष्ठिर गंभीर हो गया, कहता है इनकी मैं वर्ण जाति पूछना चाहता हूं. அதுக்கப்புறம் யுதிஷ்டர்கிட்ட இதே கேள்வி கேட்கிறாங்க இந்த சபையில, நீ ராஜகுமார் ஆனா இந்த 4 பேரும் கொலை பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கு நீ என்ன தீர்ப்பு பண்ணுவ, என்ன தீர்ப்பு கொடுப்ப, என்ன தண்டனை கொடுப்பன்னு கேட்கிறாங்க. तो इतने में शकुनी मामा उठ करके खड़ा होता है, कहता है जन के जाति से क्या मतलब है, वर्ण से क्या मतलब है, मतलब वो कहता है मेरे भांजा ने जो बोला सही बोला. तो सब लोग कहते हैं भाई पूछा तो कुछ राज तो होगा. அதுக்கப்புறம் சகுனி மாமா அவரை வச்சு கேட்கிறாங்க, அப்ப இவங்களை என்ன பண்ணலாம், இவங்க இது கொலை பண்ணியிருக்காங்க, இவங்களை என்ன பண்ணணும் கேட்கிறாங்க. तो कहा कि युधिष्ठिर गंभीर हो गया, कहा कि इसमें एक शूद्र वर्ण का है, मर्डर करने में से 4 में से एक शूद्र है, उसको बताया गया, और कहा एक उसमें से वैश्य है, तीसरा क्षत्रिय वैश्य का है, धर्म का है, और चौथा है ब्राह्मण. 4 वर्ण के 4 है. तो युधिष्ठिर और गंभीर हो गया. அப்போ அந்த 4 பேர்ல 4 பேருமே வேற வேற வர்ணனை சேர்ந்தவங்க, வர்ணத்தை சேர்ந்தவங்க. ஒருத்தர் வந்து சூத்திர வர்ணத்தை சேர்ந்தவங்க, இனியொருத்தர் வந்து சத்திரிய வர்ணத்தை சேர்ந்தவங்க, இனியொருத்தர் வந்து வைசிய வர்ணத்தை சேர்ந்தவங்க, இனியொருத்தர் வந்து பிராமண வர்ணத்தை சேர்ந்தவங்க. तो युधिष्ठिर ने गंभीर होकर के जवाब दिया, इसमें जो शूद्र है उसको 2 साल की सजा दो, ये मर्डर करने में शामिल था. इसमें जो वैश्य है 4 साल की सजा दो, ये भी शामिल था. इसमें जो क्षत्रिय है उसको 6 साल की सजा दो, ये भी शामिल था. और कहा इसमें जो ब्राह्मण है उसको क्या सजा देने, मैं नहीं जवाब दूंगा, आचार्य द्रोण बाजू में बैठे वह उसका निर्णय लेंगे. இதுல 4 பேர்ல யார் வந்து சூதரனா இருக்காங்களோ அவங்களுக்கு 2 வருஷம் தண்டனை கொடுங்க, யார் வைசியனா இருந்தாங்களோ அவங்களுக்கு 4 வருஷம் தண்டனை கொடுங்க, யார் சத்திரியனா இருந்தாங்களோ அவங்களுக்கு 6 வருஷம் தண்டனை கொடுங்க, யாரு பிராமணனா இருந்தாங்களோ அவங்களுக்கு அது நீங்களே யோசிச்சு சொல்லுங்கன்ட்டு யுதிஷ்டர் தீர்ப்பு சொல்றாரு. ये महाभारत में, रामायण में छोटे छोटे जो टुटके हैं, ये हमारे संगम युग की यादगार है. अगर हम शूद्र बनकर के भूले की माफ हो सकते हैं, वैश्य में की माफ हो सकते हैं, क्षत्रिय में की माफ हो सकते हैं, अगर ब्राह्मण बनकर के फिर भी कोई संस्कार के वश कोई गलत काम करते हैं, उसका 1 का 1000 गुना होगा. उसको ब्रह्मा बाबा भी माफ नहीं करेगा, शिव धर्मराज को और ही ब्रह्मा बाबा कहेगा इसको और पिटाई करो.
இதுல இது போல மகாபாரதத்தினுடைய கதைகள், சின்ன சின்ன கதைகள் நிறைய இருக்கு. அதே போலதான் பாபா கூட என்ன சொல்றாங்கன்னா, யார் சூத்திரனா இருக்காங்களோ அந்த சூத்திரனுக்கு தண்டனை குறைவாக இருக்கும். யார் வைசியரா இருக்காங்களோ அவங்களுக்கு அதை விட கொஞ்சம் அதிகமா இருக்கும். யார் சத்திரியரா இருக்காங்களோ அவங்களுக்கு வைசியரை விட அதிகமான தண்டனை இருக்கும். ஆனா யார் பிராமணனாக இருந்து தவறு பண்றாங்களோ அது ஸ்ரீ பாபாவோ பிரம்மா பாபாவோ தர்மராஜரோ யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு மடங்குக்கு 1000 மடங்கு தண்டனை ஏற்படும். क्योंकि प्राप्ति भी ज्यादा है। हम एक थोड़ा पुण्य करते 1000 गुना, एक कोई अच्छा काम करते 1000 पुण्य जमा हो जाते हैं। ऐसा ही एक गलत काम करता 1000 हमारा पाप भी जम जाता है। ये हम भूल जाते हैं। इसलिए अटेंशन प्लीज, ब्राह्मण बनने के बाद कोई भी भूले नहीं करना है। ஏன்னா பிராமணர்கள் ஆனதுக்கு அப்புறம் பிராப்தி கூட நமக்கு 1000கணக்கான மடங்கு கிடைக்குது. ஒரு நல்லது செய்யும் போது 1000கணக்கான மடங்கு அதுல பிராப்தி கிடைக்குது. அதே ஒரு கெட்டது செய்யும் போது 1000கணக்கான மடங்கு அது தண்டனையாக ஆயிரும். அதனால பிராமணர்கள் ஆனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு விஷயத்திலும் மிக மிக கவனம் தரணும். கவனத்தோடு நம்ம காரியங்களை आज मम्मा मम्मा क्यों बनी? मम्मा एक भूल दोबारा नहीं रिपीट करती थी। लेकिन आज हम नया साल आता है, प्रतिज्ञा लिख देते हैं, फिर रक्षाबंधन मानते हैं, फिर कहते हैं बाबा मुझे माफ करना, फिर प्रतिज्ञा लिख देते हैं, फिर दोबारा। बाबा ने कहा प्रतिज्ञा की मेरे पास सबकी फाइल बहुत हो गई, आप प्रतिज्ञा नहीं करो, उस प्रतिज्ञा को फाइनल करो। மம்மா ஏன் மம்மா ஆனாங்கன்னா, அவங்க ஒரு முறை செய்த தவறை அடுத்த முறை செய்ய மாட்டாங்க. ஆனா இன்றைக்கு பார்க்கும்போது பிராமணர்கள் பாபாவுக்கு நிறைய உறுதி மொழிகளை எழுதி தராங்க. பாபா நான் இப்படி இருப்பேன், அது போல இருப்பேன், நீங்க என்னெல்லாம் சொல்றீங்களோ அதையெல்லாம் நான் கேட்பேன். அது போல நிறைய உறுதி மொழிகளை எழுதி எழுதி கொடுத்து ஃபைல் நிறைஞ்சு வச்சிருக்கிறாங்க. अंतिम समय बाहर वाले तो रोएंगे, अरे हम तो पड़ोस में थे, बहनें हमको बुलाती थी आओ भगवान आया, हम सोचे कि ऐसे ही थे, लेकिन भगवान आया, इतना अच्छा ज्ञान दे रहा है, वो तो रोएंगे। लेकिन ब्रह्मा कुमार कुमारी भी रोएंगे। वो क्यों रोएंगे? क्योंकि अरे मैंने थोड़ा भी अगर पुरुषार्थ करते हैं, मैंने इतनी भूलें की। इसलिए बाबा कहते बच्चे, जैसे बच्चों का रिजल्ट आता है, कई बच्चे रोते अरे मैं थोड़ी मार्कर कर ये कर, इसलिए संस्कार के वश नहीं होना है। கடைசி நேரத்துல அஞ்ஞானிகளும் அழுவாங்க. ஏன்னா பகவான் சொன்னாங்க ஆனா நான் கேட்கல, என்னை வர சொன்னாங்க நான் வரல, என்னால முடியல, அது போல சொல்லி அழுவாங்க. அதே போல பிராமணர்களும் அழுவாங்க. ஏன் அழுவாங்கன்னா, பிராமணர்கள் ஒரு தவறுக்கு மேல திரும்ப திரும்ப அவங்க தவறுகள் செஞ்சுட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய சம்ஸ்காரத்தை மாற்றல. இப்ப யாரெல்லாம் தன்னுடைய சம்ஸ்காரத்தை மாற்றலையோ அவங்களும் செய்து அழுவாங்க. लास्ट में प्रभु मिलन होगा एक बार और एक बार। जैसे मधुवन में क्या होता था, मधुवन में बाबा आते थे, ओम शांति भवन में बीच में बाबा बैठते थे, बाजू में दादियाँ बैठती थी, जोन इंचार्ज और एक एक भाई बहने बाबा से मिलते जाते थे। तो लास्ट में अव्यक्त वतन में बाबा का मिलन होगा। उस समय 2 स्क्रीन लगेंगे। एक साइड पर मैंने ब्राह्मण बनकर के क्या क्या गलती की, कौन सी भूले की, उसका स्क्रीन में फोटो वीडियो के सहित बाबा के पास है। दूसरा, हम ब्राह्मण बनने के बाद बाबा हमको क्यों बनाया ब्राह्मण, कौन सा पद देने के लिए ब्राह्मण बनाया था, वो जो हमने भूले की, गलतियां की, बाबा दिखाई गए फोटो तुम्हारा है किसी और का है, उस समय हमारा चेहरा नीचे होगा। बाबा कहेगा तुमको मैंने ये बनाने के लिए चुना था, तुमने ये काम किया, तुम ये लेने के लायक हो, तुम्हारा एक कैंसल, तुम दासदासी बन जाओ। कितना रोना पड़ेगा। इसलिए अभी से अटेंशन, भले मुझे कोई देखता ही नहीं देखता, मेरे सारे फोटोज वीडियो बाबा के पास जाते हैं। हम बाबा के गॉडली कैमरे के, सीसी कैमरे के अंदर बैठे हैं। கடைசியா
பாப் தாதா வந்தபோது ஸ்டேஜில் தாதிகள் எல்லாருமே நிறைய பேர் போய் பாபாவை சந்திக்கிறாங்க. அதே போலதான் கடைசி நேரத்தினுடைய சமயத்துல வத்தனத்துல பாபாவுக்கு முன்னால சைட்ல 2 விதமான ஸ்கிரீன் இருக்கும். அதுல ஒரு ஸ்கிரீன்ல பிராமணர்களுடைய போட்டோ வீடியோ எல்லாமே இருக்கும். அப்ப பாபா அதை காட்டி ஒவ்வொருத்தருடைய போட்டோ என்னெல்லாம் பண்ணாங்க அவங்களுடைய எல்லா விதமான வீடியோவும் போட்டோவும் அந்த ஸ்கிரீன்ல தெரியும். அப்ப பாபா கூப்பிட்டு நீ பிராமணன் ஆனதுக்கு அப்புறம் என்னெல்லாம் பண்ணியிருக்க அதை எல்லாமே நீ பாரு. அந்த சீனை அந்த காட்சியை பாபா காட்டுவார். நீ இது இந்த சமயத்துல செஞ்சிருக்க. ஒரு வேளை நம்ம செய்யக்கூடிய தவறான செயல்களை வேற யாருமே பார்க்கல. நான் தனியா இருந்த வேற யாரும் பார்க்கல, நான் பண்ணது யாருக்கும் தெரியல, அது போல நினைக்கிறான். ஆனா பாபா கிட்ட யாருமே மறைக்க முடியாது. ஸ்கிரீன்ல பாபா போட்டோவோடு கட்டுவார். இது நீங்க பண்ணியிருக்கீங்க, அதுக்கான தண்டனை நீங்க அனுபவிச்சே ஆகணும். அதனால சொர்க்கத்துக்கு வந்தாலும் நீங்க दासिकराக तो चेक करो मेरा क्या संस्कार है। अभी भी ज्ञान में चलने के बाद इतनी समझ होने के बाद रिपीट हो रहे हैं। देखो चेक करो तो मेरे अंदर क्या बीमारी है, क्या संस्कार है, कैसे पता चलेगा। आप अपने लाइफ में 8-9 साल तक जाओ, 8-9 साल से लेकर के ज्ञान में आने तक मैंने कौन से संस्कार के वश भूले की वो चेक करो। फिर उसके बाद ज्ञान मिल गया, समझ मिल गई, फिर भी मेरे अंदर कौन सा संस्कार है वो चेक करो। दोनों वही होगा। और ये है मेरी बीमारी, ये है मेरी संस्कार। நம்முடைய 8 வயசு 9 வயசுல இருந்து நம்ம என்னெல்லாம் பண்ணணும், என்னென்ன சம்ஸ்காரத்திற்கு வசமானோம் அதையெல்லாம் நீங்க சோதனை செய்து பாருங்க. ஞானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் 7 வருஷம் 8 வருஷம் நான் ஞானத்துல இருக்கேன். ஆனா என்னுடைய சம்ஸ்காரத்திற்கு வசமாகி நான் என்னெல்லாம் காரியங்கள் செஞ்சிருக்கேன், என்னெல்லாம் தவறுகள் பண்ணியிருக்கேன், அதை உங்களுக்கு நீங்களே சோதனை செய்து பாருங்க. अब उस संस्कार को जैसे भीष्म पितामह महारथी था, लेकिन उसके सामने शकंडी आता था, उसके हथियार काम करना बंद करते थे। ये शकंडी कौन था? शकंडी कई समय पहले किसी की शादी के लिए उसने अंबा और अंबाली को उठाकर लेके आया था। अब एक के साथ शादी हो गई, एक को तो छोड़ दिया। उसने कहा, उसके तो कई किसी के साथ पहली शादी बनी थी, लेकिन उसने लाने के बाद कहा कि तुम वही करो। तब उसने कहा कि मैं इसका बदला लूंगा, कितना भी जन्म लेने पड़े। तो इसीलिए वो शकंडी के रूप में आया। इसी तरह ये संस्कार क्यों आ रहे हैं? क्योंकि हमने जन्म जन्मांतर उसको यूज किया और अब उनको छोड़ रहे हैं। वो संस्कार कैसा जाएगा? इसीलिए वो संस्कार हमारे पुरुषार्थ में विघ्न रूप में आता है। நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சம்ஸ்காரம் எது நமக்கு கஷ்டத்தை தருது? அதாவது ஒரு செகண்ட்ல நம்ம ஞானத்தை கேட்டோம், புரிஞ்சுட்டோம், எல்லாமே செய்யறோம். ஆனா எந்த ஒரு சம்ஸ்காரம் எனக்கு கூடவே இருந்து தடைகளாக இருக்கு, எனக்கு தொல்லைகள் தருது. அதை நீங்க அந்த சம்ஸ்காரம் ஏன் எனக்குள்ள இருந்து வெளியே வருது, அதை நீங்க சோதனை செஞ்சு பாருங்க. इसलिए हम कहते ज्ञान में चलते, मैंने ये छोड़ा, ये छोड़ा, ये छोड़ा, ये छोड़ा, बस वो एक रह गया। जो रह गया जब आपके लाइफ में आता है, जिसका छोड़ा सब दोबारा जिंदे हो जाते। இப்போ நம்ம ஞானம் கேட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன சொல்லுவோம்னா, நான் ஞானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் இதை விட்டுட்டேன், அதை விட்டுட்டேன், எல்லாமே நான் விட்டுட்டேன். ஆனா ஏதாவது ஒண்ணு நமக்குள்ள இருந்துட்டே இருக்கும். அப்ப அந்த ஒண்ணு காரணத்தினால திரும்ப மற்றது நமக்குள்ள வந்துடும். कई तो बाबा कभी कभी बच्चे जो आप बाबा से रूरवान करते हैं, कभी ओपनली सबके बीच में मुरली में सुनाता है। तो कई बार बाबा के बच्चे बाबा को क्या बोलते हैं, बाबा आप टेंशन में नहीं आना, जब विनाश हो जाएगा, वैराग आ जाएगा, मेरा संस्कार बदल जाएगा। बाबा कहते हैं नहीं बच्चे, बहुत सालमय का अभ्यास चाहिए। அதாவது பாபா கிட்ட நிறைய குழந்தைகள் டைரக்டா சொல்லுவாங்களாமா, நேரடியாக சொல்லுவாங்களாமா, பாபா நீங்க டென்ஷனே ஆகாதீங்க,
இன்னும் சமயம் இருக்கு, சமயம் வர்றதுக்குள்ள நான் மாறிடுவேன். அதனால நீங்க அதை பார்த்து டென்ஷன் ஆகாதீங்க. ஆனா பாபா சொல்றாரு, இல்ல குழந்தை, ரொம்ப கவனத்தினுடைய பயிற்சி நமக்குள்ள இருக்கணும். அதனால இப்பிருந்தே நமக்குள்ள என்ன நமக்கு தடைகளை பண்ணுது அதை நமக்கு நாமே பார்க்கணும். जब आगे चल करके विनाश चालू हो जाएगा, परम धाम का गेट बंद है, जब तक सारी आत्माएं शरीर नहीं छोड़ेगी तब तक परम धाम का गेट नहीं खुलेगा। तो जो आत्माएं शरीर छोड़ेगी कहां जाएगी? अंतराल में घूमती रहेगी। अब समझो उन आत्मा को शरीर तो ही नहीं, और उनके अंदर काम विकार का संकल्प चला, वो कहां जाएंगे? जिसका शरीर है, जिसके अंदर काम विकार के अंश है, उसके अंदर प्रवेश करेगा। और एक एक में 25-25, 10-10 आत्माएं प्रवेश करेगी काम विकार वाली। तो कितना फोर्स बढ़ेगा। गलत काम करके वो जाएंगी, और पश्चाताप किसको होगा? जिसका शरीर है उसको। इसीलिए बाबा कहते बच्चे, अभी से कोई भी विकारों के संस्कारों के अंश के वंश को खत्म करो, अन्यथा वही अंश वंश बन जाएगा, असफल हो जाएंगे लास्ट में। கடைசி நேரம், விநாச நேரம் வரும்போது நிறைய ஆத்மாக்கள் சரீரத்தை விட்டு போவாங்க. போகக்கூடியவங்க எங்க போவாங்க? பரந்தாமத்தினுடைய கதவு சாத்திட்டா இருக்கும், திறந்து இருக்காது. அப்ப அந்த ஆத்மாக்கள் இதே உலகத்துலதான் சுத்திட்டு இருப்பாங்க. இப்ப யாரெல்லாம் சரீரத்தை விட்டு சுத்திட்டு இருக்காங்களோ அந்த ஆத்மாக்களுக்குள்ள ஏதாவது காம விகாரம் இருந்தது. அப்ப அந்த ஆத்மா எங்க போகும்? அப்போ யார் அந்த காம விகாரத்துல பலவீனமாக இருக்காங்களோ அந்த உடல்ல அந்த ஆத்மா போய் என்றாகும். அப்போ என்றாகும்போது என்னாகும்? ஒரு உடல்ல ஒரு ஆத்மா மட்டும் என்றாகாது, 25 ஆத்மாக்கள் கூட என்றாய், 10 ஆத்மாக்கள் கூட என்றாய். இப்ப யார்கிட்ட என்ன பலவீனம் இருக்கும்? எந்த ஆத்மா சரீரத்தை விட்டதோ அந்த ஆத்மால என்ன பலவீனம் இருந்ததோ அந்த ஆத்மா நீராக அந்த பலவீனமான உடலை என்றாகும். ये है माया का लास्ट का फोर्स। இது மாயையினுடைய கடைசி फोर्सாக இருக்கும். तो उस कड़े संस्कार को, उस कमजोरी को हम परिवर्तन कैसे करें, उसके लिए मैं 6-7 बातें सुनाता हूं आपको। अगर उन बातों को प्रैक्टिकल में लाएंगे, कैसा भी कड़ा संस्कार वो परिवर्तन हो जाएगा। அந்த கடுமையான சம்ஸ்காரம், பலவீனமான சம்ஸ்காரத்தை நம்ம எப்படி மாற்ற முடியும்? அதற்காக 6 விஷயங்களை நான் சொல்றேன், அதை நீங்க கேளுங்க. सभी आंखें खोल के सुन रहे ना? எல்லாரும் கண்களை ताली बजाओ एक बार। थोड़ा आंखें खोल के सुनना, क्योंकि बहुत जरूरी और गहरा टॉपिक है। கண்களை திறந்து கேளுங்க, ஏன்னா இது ரொம்ப ஆழமான டாபிக். नहीं तो महीना 2 महीना खूब मेहनत करते, डट करके मेहनत करते, और अचानक उस संस्कार के वश हो गए, जितना कमाया महीने 2 महीने में ओम शांति खत्म, 0। ஒரு மாசம் कमाते रहेंगे, खत्म होते रहेंगे, तो जमा तो कुछ नहीं होगा। इसलिए अब इस 2026 में हम उस संस्कार को रिपीट होने नहीं देना। इस भट्टी से प्लान बना करके जाओ। நம்ம ஒரு மாசம் 2 மாசம் நிறைய யோகா பண்ணி சேமிச்சு வச்சிருக்கோம். ஆனா நமக்குள்ள இருக்கக்கூடிய சம்ஸ்காரத்தின் காரணத்தினால அது எல்லாமே திரும்ப இழந்துரும். அதனால நம்ம மேல நம்ம ரொம்ப கவனம் கொடுத்து அந்த சம்ஸ்காரத்தை நம்ம மாற்றணும். अगर ये संस्कार रह जाएगा, द्वापर में भी आपको हर जन्म में वही संस्कार बार बार परेशान करेगा, पाप कर्म कराएगा। इसलिए उस समय तो बाबा तो है नहीं, अभी तो बाबा हैं, इलाज कर सकेंगे। அந்த எந்த ஒரு சம்ஸ்காரம் நமக்குள்ள மாற்ற முடியலையோ அந்த சம்ஸ்காரத்தோட நம்ம போகும் பொழுது திரும்ப துவாபர யுகத்திற்கு வரும்போது அதே சம்ஸ்காரம் ஒவ்வொரு ஜென்மத்திலையும் நமக்கு நிறைய தொல்லைகளை கொடுத்துட்டே வரும். ஏன்னா நம்ம மிச்சம் வச்சிருக்கோம். இப்ப பாபா நம்ம கூட இருக்காங்க. பாபா இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த சம்ஸ்காரத்தை சுலபமாக நம்ம நீக்க முடியும். ஆனா ஒரு வேளை நம்மளால அந்த சம்ஸ்காரத்தை அழிக்க முடியல,
திரும்ப அதே சம்ஸ்காரம் துவாபர யுகத்திலிருந்து ஒவ்வொரு ஜென்மத்திற்கும் கூட வந்துட்டே இருக்கும், தொல்லை கொடுத்துட்டே இருக்கும். अगर कोई बच्चा एक सब्जेक्ट में फेल है, बाकी सारे सब्जेक्ट अच्छे हैं, तो उसको फेल तो फेल ही कहेंगे। इसी तरह अगर उस संस्कार के वश आप हो जाते हैं तो ये भी तो फेल है, और फेल वाले सारे त्रेतायुग में जाते हैं, सतयुग में नो एंट्री। ஒரு குழந்தை, படிக்கக்கூடிய குழந்தை ஒரு பாடத்துல ஃபெயில் ஆயிடுது, மற்ற எல்லா பாடத்திலையும் பாஸ் ஆனாலும் ஃபெயில் தான். அதே போலதான் நமக்குள்ள ஏதாவது ஒரு சின்ன சம்ஸ்காரம் நமக்குள்ள இருந்துட்டே இருக்குன்னா ஃபெயில் தான். सत्युगத்திற்கு வர முடியாது. उस संस्कार को परिवर्तन करने के लिए सबसे पहली युक्ति है, उससे पूर्व हम थोड़ा सा ड्रिल करके फिर बैठेंगे। அந்த संस्कार तो बात चल रही थी, उस कमजोरी को कैसे ढूंढना वो आपको बताया, लेकिन उसको आप परिवर्तन कैसे करें, उसके लिए 5-6 युक्तियां। टाइम कम है, मैं शॉर्ट में थोड़ा बताऊंगा। पहली युक्ति है, अमृत वेले के बाद बाबा को सुनाओ कि बाबा मेरे अंदर ये कमजोरी है, अमृत वेला बाबा को सुनाओ, इससे भी वो संस्कार परिवर्तन होगा। அதாவது நமக்குள்ள எந்த பலகீனம் எந்த சம்ஸ்காரம் இருக்கு அதை நம்ம எப்படி அழிக்க முடியும்? அமிர்த வேளையில நம்ம யோகா பண்ணும்போது பாபா கிட்ட நம்ம சொல்லணும், பாபா எனக்குள்ள இந்த பலகீனம் இந்த சம்ஸ்காரம் இருக்கு, இதை நீங்க அழிச்சிடணும். जैसे हॉस्पिटल में जब डॉक्टर चक्कर लगाता है, और कोई भी हॉस्पिटल में 4-5 वार्ड होते हैं, उस वार्ड में डॉक्टर पेशेंट को पता है डॉक्टर इतना बजे हमारे पास आने वाला है, उस समय पेशेंट पहले से तैयार बैठता है। जैसे डॉक्टर आता है, अपनी बीमारी अपनी प्रॉब्लम सुनाता है, अगर डॉक्टर चक्कर लगा रहे उस समय पेशेंट सोया पड़ा रहेगा, तो डॉक्टर उठाने की कोशिश नहीं उठा तो उसको क्या है, उसको सब चेक करना है, चला जाएगा, फिर बाद में उसी पेशेंट को ऑफिस में लेके जाना पड़ेगा, और वो पेशेंट चलेगा नहीं तो उसको ही तकलीफ होगी। इसलिए जब वो डॉक्टर चक्कर लगाता है उस समय पेशेंट उठ करके अपनी बीमारी सुनाता है। எப்படி ஒரு ஹாஸ்பிட்டல்ல அதாவது 4 வார்டு 5 வார்டு இருக்கும், அந்த 4-5 வார்டுலையும் பேஷண்ட் நோயாளிகள் படுத்திருப்பாங்க. ஆனால் டாக்டர் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி ரவுண்ட்ஸில் வருவாங்க. ஒவ்வொரு வார்டுலையும் இருக்கக்கூடிய அந்த நோயாளியினுடைய நிலைமை எப்படி இருக்கு ஒவ்வொருத்தரையும் கேட்பாங்க. அதுக்கான மருந்து அவங்க எழுதி தருவாங்க. ஒருவேளை டாக்டர் பார்க்க வரும்போது அந்த நோயாளி தூங்கிட்டு இருந்தா என்ன எழுப்பினாலும் எந்திரிக்கலைன்னா அந்த டாக்டர் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த நோய் அதிகமாக இருக்கும்போது பர்சனலாக அந்த நோயாளியை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் ஆக வேண்டியதா இருக்கும். தனிப்பட்ட முறையில் அவங்கள கூட்டிகிட்டு போய் ஆகும். इसी तरह ये दुनिया एक बहुत बड़ा हॉस्पिटल है, इसके अंदर संसार में हर इंसान, चाहे कोई राजा हो, महाराजा हो, स्वामी जी हो, कोई भी हो, इस संसार में ढेरदारी सारे पेशेंट है, किसको काम की बीमारी, किसकी क्रोध की, और बाबा है सर्जन। और इस दुनिया में 4 वार्ड बने, अमेरिका वार्ड, अफ्रीका वार्ड, यूरोप वार्ड, एशिया वार्ड, और हम सभी पेशेंट रहते एशिया वार्ड। और यहाँ डॉक्टर का आने का टाइम है सवेरे 2 बजे से 5 बजे तक। जब डॉक्टर इस एशिया वार्ड में चक्कर लगाता है, हमारा फर्ज है उठ करके बैठना और अपनी प्रॉब्लम सुनाना। இந்த உலகமே மிகப்பெரிய ஒரு ஹாஸ்பிட்டலாக இருக்கு. அதில் அந்த ஹாஸ்பிட்டலில் 4 வார்டு இருக்கு. ஏசியா வார்டு, அமெரிக்கா வார்டு, ஆப்பிரிக்கா வார்டு, இது போல 4 விதமான வார்டு இருக்கு. ஆனால் ஏசியா வார்டில் சர்ஜன், எல்லா வார்டுக்கும் ஒரே சர்ஜன் தான். அந்த சர்ஜன் ஏசியா வார்டுக்கு வரும்போது அதாவது எல்லாருமே முழிச்சிட்டு இருக்கணும். 2 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தான் அந்த ஏசியா அதாவது இந்தியா வார்டுக்கு சர்ஜனே வராது. அந்த சர்ஜன் வரக்கூடிய நேரத்தில் நாம் முழிச்சிட்டு இருந்து நமக்குள்ள என்ன பலகீனம் என்ன சம்ஸ்காரம் இருக்கு நம்மளால மாற்ற முடியல, அதை அந்த நேரத்துல தான் நம்ம சொல்லணும். அந்த நேரத்துல நம்ம தூங்கிட்டு இருந்தா நம்முடைய நோய் என்ன அதை சொல்ல முடியாது.
अब डॉक्टर चक्कर ला, पेशेंट उठा ही नहीं, अच्छा उठा भी है, उठ करके ऐसा बैठा हुआ है, तो कैसे बीमारी की दवाई मिलेगी? अच्छा कहीं उठा हुआ है और डॉक्टर के चेहरे की तरफ देख रहा है, डॉक्टर पूछा आपको क्या हुआ, कैसा इलाज मिलेगा? इसीलिए बोलो, चुप नहीं बैठो. அப்போ சஜ்ஜன் வரும்போது நீங்க எதிர்ந்து உட்கார்ந்து தூங்கிட்டு இருந்தீங்க, சஜ்ஜன் என்ன பண்ணுவாங்க? ஒருவேளை நீங்க சஜ்ஜனை பார்த்துட்டு இருக்கீங்க, சஜ்ஜனுடைய முகத்தையே பார்த்துட்டு இருந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்க சொன்னாதான் அவர் அதுக்கு மருந்து தருவார். நீங்க சும்மா முகத்தை பார்த்துட்டு இருந்தா உங்க நோய்க்கு குணமாகிறதுக்கு எந்த மருந்து எப்படி தருவார்? ஏன்னா இந்த உலகமே நோயாளிகளுடைய உலகம். எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, மகானா இருந்தாலும் சரி, மிகப்பெரிய ஆளுகளாக இருந்தாலும் சரி, எல்லாருமே நோயாளிகள். ஒரு சிலருக்கு கோபத்தினுடைய நோயாளியா இருக்காங்க, ஒரு சிலர் காமத்தினுடைய நோயாளியா இருக்காங்க. அப்போ நோயாளிகளாக இருக்கக்கூடிய எல்லாரையும் அந்த ஒரு சர்ஜன் பார்த்துட்டே இருக்காங்க. அந்த சர்ஜன் நம்மை பார்க்க வரக்கூடிய நேரத்துல எழுந்து உட்கார்ந்து நம்முடைய பிரச்சனை என்ன அது அவர்கிட்ட சொன்னாதான் அதுக்கு தீர்ப்பு நமக்கு கிடைக்கும். जब मैं बात सुना रहा था, एक बार कोई भट्टी में एक भाई उठ करके खड़ा हुआ, कहता भाई साहब बाबा तो भगवान है ना, बाबा तो सब जानता है पेशेंट को क्या हुआ, बाबा को बताने की क्या जरूरत है? फिर मैंने उसको जवाब दिया, डॉक्टर भी जाना ना रहे, उसने पूरी बीमारी की स्टडी की है. जब पेशेंट सामने आता है तो डॉक्टर पूछता है आपको क्या हुआ, उस समय पेशेंट तो नहीं बोलता आपको पता नहीं मेरे को क्या हुआ, देखो और चेक करो. पेशेंट को बोलना पड़ता है क्या हुआ करके, तब डॉक्टर उसकी दवाई देता है. इसी तरह बाबा भले भगवान है तो भी बाबा को सुनाएंगे, उसी की दवाई मिलेगी. अन्यथा छिपाएंगे तो छिपाते छिपाते खुद भी छिप जाएगा, ओम शांति हो जाएगा. ஒரு முறை ஒரு இடத்துக்கு பட்டிக்கு போயிருந்தேன். அப்போ ஒரு பிரதர் கேட்டாரு, அதாவது பாபா கிட்ட நம்ம ஏன் சொல்லணும், நமக்கு இந்த நோய் இருக்கு இது போல இருக்குன்ட்டு பாபா கிட்ட நம்ம ஏன் கேட்கிறோம்? பாபா தான் எல்லாமே தெரியுமே, அவர் யாரை பார்த்தாலும் அவங்களுக்குள்ள என்ன நோய் இருக்குன்னு தெரியும். அப்ப நம்ம ஏன் அவருக்கு சொல்லணும், அவரே தெரிஞ்சுக்குவாரல்ல. அப்ப பிரதர் சொன்னாங்க, நம்ம டாக்டர் கிட்ட நம்முடைய நோயை சொல்லதான் அந்த நோய்க்கு என்ன மருந்து தேவை அவர் தர முடியும். நம்ம சொல்லாம நமக்குள்ளேயே மறைச்சு வச்சோம்னா மறைச்சு வைக்க நாமளே மறைஞ்சு போயிடுவோம். जब डॉक्टर को सुनाते, डॉक्टर पूछता आपको क्या हुआ, तो पेशेंट कहता है डॉक्टर जी मैंने कल दवाई खाई तो भी उल्टी हुआ, अच्छा और क्या हुआ और क्या हुआ क्या हुआ, निकालता है, फिर लिख करके लेता है, ऑफिस में जाएगा और क्या करेगा, उसकी दवाई किसी नर्स को देगा या किसी कंपाउंडर को देगा, कहेगा फलाने वार्ड में पेशेंट है उसकी दवाई दे के आओ, या खुद जाकर देगा. इसी तरह अगर हम भी बाबा को सुनाएंगे, बाबा कल मैंने अमृत वेला किया तो भी इस विकार का संकल्प चला तो भी ऐसा हुआ, सुनाएंगे तो बाबा भी क्या करेगा, कोई ना कोई मधुवन से किसी कंपाउंडर को भेज देगा, कोई ना कोई भाई बहनों को भेज देगा, कोई बहन को कोई सेंटर से भेजेगा और या मुरली से आपकी दवाई मिलेगी. इसलिए सुनाना जरूरी है. ஒரு நோயாளி அவருக்கு என்ன நோய் இருக்கு, அதுக்கு என்ன டாக்டர் மருந்து கொடுத்தாங்க, அந்த மருந்து சாப்பிட்டா வாந்தி வருதா இல்ல எப்படி இருக்கு, அந்த நோயாளி டாக்டர்கிட்ட சொன்னாதான் வாந்தி வருதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வேற மருந்தை மாற்றி தருவாங்க. அப்போ அந்த நோயை நம்ம டாக்டர்கிட்ட தான் சொல்லணும், இல்ல கம்பவுண்டர் மருந்து தருவாரா இல்ல நர்ஸ் தருவாங்களா, டாக்டர் தான் அதுக்கான மருந்து தருவாங்க. அதே போலதான் சர்ஜன் பாபா கிட்ட நமக்கு என்ன நோய் இருக்கோ அதை சொல்லும் போதுதான் அதுக்கான மருந்து பாபா, அதாவது மதுவன்ல இருந்து அனுப்பலாம் இல்ல வேற இடத்துல இருந்து அனுப்பலாம், யாரையாவது சகோதரிகளையோ இல்ல பிரதர்ஸையோ யாரையாவது பாபா கட்டாயம் அனுப்புவாங்க. அதுக்கான மருந்து பாபா முரளி மூலமாக தான் தருவாங்க. அந்த முரளியில நமக்கு என்ன மருந்து தேவை அந்த மருந்து பாபா கட்டாயம் தருவாங்க. तो इसलिए बाबा को सुनाओ. हाँ, अगर कोई प्रॉब्लम नहीं है पेशेंट को, कोई बीमारी कुछ नहीं, तो भी चुप नहीं रहता, कहता डॉक्टर जी मैं एकदम ठीक हूँ, मुझे आज कोई प्रॉब्लम नहीं. डॉक्टर खुश हो जाता है, वाह आज पेशेंट ठीक है, इसीलिए हमें कोई प्रॉब्लम नहीं, हमारा दिन बहुत अच्छा हुआ, तो भी चुप नहीं बैठो, कहते शुक्रिया बाबा
आज मैं एकदम ठीक हूँ, मुझे कोई संस्कार नहीं आया, कोई भी बाबा को लगेगा वाह मेरा पेशेंट आज बहुत अच्छा है. அதனால டாக்டர் கிட்ட ஒரு நோயாளி நல்லா ஆயிட்டாரு. டாக்டர் வரும்போது கேட்கும்போது நீ எப்படி இருக்கேன்னு கேட்டா இப்ப நான் நல்லா இருக்கேன், நான் நல்லா ஆரோக்கியமா இருக்கேன்னு சொன்னாதான் அந்த டாக்டர் கூட சந்தோஷப்படுவாங்க. அதே போலதான் சஜ்ஜனா இருக்கக்கூடிய பாபா நம்ம கிட்ட வராங்க. அப்போ நம்ம நல்லாவே இருக்கோம், நல்லா சந்தோஷமா இருக்கோம், எல்லா விதத்திலையும் நம்ம நல்லா இருக்கும், நம்ம கூட எந்த நோயும் இல்லை. இருந்தாலும் சஜ்ஜனை பார்த்து பாபா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நான் ரொம்ப நல்லா இருக்கேன், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பாபா. பாபாவுக்கு நம்ம நன்றி சொல்லணும். दूसरी युक्ति है, ये पहली युक्ति बताई संस्कार को बदलने में. दूसरी है मुरलियों से स्टडी करो. जिस प्रकार के मुझे लगता है 69 से लेकर के अब तक या साकार मुरलियों में बाबा ने बहुत सारी मुरलियां हर विकारों के बारे में चलाई. काम के बारे में चलिए, क्रोध के बारे में चलिए, लोभ, हर विकारों के बारे में 10-10, 25-25 मुरलियां मिलेगी. आप उस मुरलियों को निकालो, स्टडी करो, पढ़ो, वो जो बाबा ने युक्तियां बताई उसको अप्लाई करो, संस्कार बदलेगा. ரெண்டாவது யுக்தி முரளி படிக்கணும், ஸ்டடி பண்ணணும். திரும்ப திரும்ப முரளியை நம்ம படிக்கணும். 69 இதுவரைக்கும் பாபா நிறைய முரளியில அந்த சம்ஸ்காரத்தை, அந்த நோயை எப்படி சரி பண்ணணும் அதுக்கான நிறைய யுக்திகளை வழிகளை பாபா சொல்லியிருக்காங்க. அப்போ எந்த நோய்க்கு என்ன செய்யணும் அதுக்கான யுக்திகள் பாபா முரளியில கொடுத்துருக்காங்க. அதனால இந்த விகாரத்துக்கு இது போல நீங்க பண்ணுங்க, அப்ப அந்த விகாரம் உங்களை விட்டு போயிடும். அது போல இதுவரைக்கும் வந்த முரளி நிறைய முரளிகள் இருக்கு. அந்த முரளியை நீங்க தேடுங்க. அந்த முரளியில அந்த நோய்க்கு மருந்து கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால मुरलिये நம்ம स्टडी பண்ணியே ஆகும். बाबा की मुरली फार्मेसी है, एक प्रकार की डिस्पेंसरी है. हम डिस्पेंसरी में जाते हैं, दवाई के दुकान के दवाई इसमें जाते हैं, क्यों से मांगते हैं? कहते हैं आपके पास जितनी टैबलेट है कि दे दो, अब ले लेगा खा लो, क्या हो जाएगा? उल्टा परिणाम हो जाएगा. जो बीमारी है उसी दवाई को लेते हैं. इसी तरह हमें भी मुरली सुनते समय, मैंने कल से बोल रहा हूं बार बार, क्लास के पहले योग करो. क्यों करो? क्योंकि क्लास के पहले योग करने से मेरे अंदर कौन सी बीमारी है और उसके लिए मुरली की कौन सी टैबलेट मिली वो कैच कर सकेंगे. एकाग्रता चाहिए. इसलिए मुरली से वही पॉइंट्स लेने जो मेरे प्रॉब्लम है, मेरे संस्कार है, बाकी मुरली को भूल जाओ. முரளிங்கிறது ஒரு பார்மசி போல, ஒரு மெடிக்கல் ஷாப் போல. அப்போ அந்த மெடிக்கல் ஷாப்ல நிறைய எல்லா விதமான நோய்க்கும் மருந்து கட்டாயம் இருக்கும். அப்போ ஒரு நோயாளி போய் எனக்கு இந்த மருந்தை கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிட்றாங்க. ஆனா என்ன நோயின்னு சொல்லல, வெறும் மருந்தை மட்டும் வாங்கி சாப்பிட்டா அந்த நோய் சரியாகாது. அப்ப இது போல நோய் எனக்கு இருக்கு, இந்த மருந்து கொடுங்கன்னு கேட்டாதான் அந்த மருந்து பார்மசியில தான் அவங்க தருவாங்க. அதே போலதான் முரளி நமக்கு ஒரு பார்மசி போல. அதுல நிறைய விதமான மெடிசின் மாத்திரைகள் இருக்கு. எல்லா நோய்க்கும் மாத்திரைகள் இருக்கு. அது அந்த மாத்திரைகள் என்பது முரளியாக இருக்கு. அப்ப அந்த முரளியை நீங்க கிளாஸுக்கு முன்னால 1/2 மணி நேரம் யோகா பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க முரளி கேட்கும் போதுதான் நமக்கு என்ன மருந்து தேவை, அந்த மருந்து அந்த முரளியில நமக்கு கிடைக்கும். அந்த முரளி மூலமாக நம்முடைய நோய், அந்த மருந்து மூலமாக நம்முடைய நோய் குணமாயிடும். इसलिए समझो मेरे पास एक चीज है, ये मैंने इसको टच किया, ये सोने का बन गया. ये चेयर को टच किया, सोने का बन गया. स्टैंड को टच किया, सोने का बन गया. उसके बाद इसको टिपाई का, इससे जिसे भी टच करता हो सारा सोना बन जाता है. तो आप इस सोने के चीजों को वैल्यू देंगे, इसको वैल्यू देंगे? इसको. क्यों? ये हैं तो आप बहुत सोना बना सकते हैं. इसी तरह मुरली सुन करके शिवानी बहन बनी, मुरली सुन करके दादिया बनी, मुरली सुन करके बाबा बना, सभी महारथी मुरलियों से बने. तो आप मुरलियों को महत्व देता है, वो लोगों को देना है.
इसलिए मुरलियों को महत्व दो। அதாவது என்கிட்ட இந்த பொருள் இருக்கு, இந்த பொருளை நான் தொட்ட உடனே அது தங்கமாக மாறிடுச்சு. நான் இந்த சேரை தொட்டேன் தங்கமாயிடுச்சு, இந்த பொருளை தொட்டேன் தங்கமாயிடுச்சு. எதையெல்லாம் நான் தொட்டனோ அது எல்லாமே தங்கமாயிடுச்சு. அதே போலதான் முரளி மூலமாக தான் சிவானிவன் அந்த மிக உயர்ந்த ஒரு நிலை அடைஞ்சிருக்காங்க. முரளி மூலமாக தான் தாதிகள் அவ்வளோ உயர்ந்த நிலை அடைஞ்சிருக்காங்க. அதனால முரளிங்கிறது ஒரு தங்கம் போல. அப்ப அந்த முரளியை நம்ம கேட்கணும், படிக்கணும், அப்பதான் நமக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கும். शिव भगवान वाच केवल संगम युग में ही मिलता है, बाकी कोई भी युग में भगवान वाच्य कभी न मिलेगा। आज शास्त्र लोगों ने बैठ करके लिखे हुए बातें हैं, आज हमारी किताबें ये भी कोई भगवान वाच्य नहीं है, केवल मुरलियां ही भगवान वाच्य है। और उस मुरलियों को लेकर के उस प्रमाण चलेंगे, उसका जिम्मेवार बाबा है। और इधर उधर की बातें सुन करके उस प्रमाण चलेंगे, उसका जिम्मेवार आप खुद है। அதாவது முரளியில மட்டும்தான் சிவ பகவானுடைய மகா வாக்கியம் இருக்கு, வேற எதுலையுமே சிவ பகவானுடைய மகா வாக்கியம் கிடையாது. அப்ப நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க, நிறைய சாஸ்திரங்கள் எழுதியிருக்காங்க. ஆனா அது எல்லாமே மனிதர்கள் எழுதப்பட்டது, அதுல சிவ பகவானுடைய மகா வாக்கியம் கிடையாது. சிவ பகவானுடைய மகா வாக்கியம் இந்த சமயத்துல மட்டும்தான் இருக்கு, வேற எந்த சமயத்திலும் கிடையாது. அதே போல நிறைய நம்ம புக்ஸ் எழுதி வச்சிருக்காங்க. அப்ப அந்த புக்ஸ் கூட படிச்சுட்டு எழுதுனது, ஆனா அது சிவ பகவானுடைய மகா வாக்கியம் கிடையாது. அதனால முரளி மட்டும்தான் சிவ பகவானுடைய மகா வாக்கியமாக இருக்கு. அந்த முரளியில தான் நமக்கு என்ன தேவையோ அது கிடைக்கும். நம்ம புக்ஸை படிக்கிறோம், நிறைய நம்முடைய புக்ஸ் இருக்கு, ஆனா அது எழுதப்பட்டது. ஆனா முரளி பாபா சொன்ன மகா வாக்கியங்கள். हमारे एक सीढ़ी में एक चित्र है, सीढ़ी में लास्ट में एक भिखारी सोया है, भिखारी के सिराने में गीता का शास्त्र है, उसके हाथ में कटोरा है। और हम सबको सबको बोलते हैं ये भारत का चित्र, भारत का नहीं, हम ब्रह्मा कुमार कुमारियों का चित्र है, क्योंकि भारत के पास तो गीता तो है ही नहीं। असली गीता किसके पास है? ब्राह्मणों के पास। लेकिन उसको रखी कहाँ है? सिराने। और हाथ में कटोरे लेके, बाबा मेरा योग नहीं लगता, बाबा मेरे ये प्रॉब्लम है, बाबा मेरे ये है, क्योंकि स्टडी नहीं करे। इसलिए मुरलियों की स्टडी करो, हर प्रश्न का जवाब, हर बातों का जवाब मिलेगा, हर संस्कारों के विजय प्राप्त करने के लिए युक्तियां मिलेगी। स्टडी करो। முரளியில ஒவ்வொரு விஷயத்திற்கும் நமக்கு பதில் கட்டாயம் கிடைக்கும். முரளியை நீங்க கட்டாயம் ஸ்டடி பண்ணணும். இந்த ஏணிப்படியினுடைய சித்திரத்துல பார்க்கும்போது கடைசியில ஒருத்தர் தலைக்கு ஒரு புக்கை வச்சு படுத்திருப்பாங்க, கையில ஒரு கிண்ணம் இருக்கும். ஆனா அது யாருடைய சித்திரம்னா நம்முடைய சித்திரம், நம்முடைய ஞாபகார்த்தமாக அந்த சித்திரத்தை காட்டியிருக்காங்க. அப்போ உண்மையான கீதைங்கிறது நம்மகிட்டதான் இருக்கு, நம்ம தான் உண்மையான கீதையை சொல்றோம். உண்மையான கீதையே பகவான் சொல்லக்கூடியதை கேட்டாலும் அந்த கையில அந்த கிண்ணம் ஏன் வச்சிருக்காங்கன்னா, பாபா எனக்கு இதை கொடுங்க, பாபா எனக்கு அதை கொடுங்க, பாபா எனக்கு இது வேணும், அது போல கையில கேட்கிறாங்க. ஆனா பாபா சொல்லக்கூடிய முரளியில நமக்கு எல்லாம் தேவையோ அது எல்லாமே நமக்கு கிடைச்சிருது. நம்ம கேட்க வேண்டியதே இல்லை, तानागवी கிடைக்கும். मुझे लगता है तमिल मुरली तो शायद यहाँ चेन्नई में छपती है, तमिल मुरली। तो तमिल मुरलियाँ जितनी 69 से लेकर के अब तक छपी है, एक यहाँ मंगा दो सभी, भले 100 रुपये इकट्ठे करो और उसको इकट्ठा करके मंगा दो सभी एक एक, और एक लाइब्रेरी बनाओ और एक भाई को निमित्त बनाओ और हर महीने में चेंज करके लेके जाओ। पर्सनली सब तो ला नहीं सकेंगे, सब मिल करके एक एक 100 रुपये निकालेंगे तो सारी मुरली आएगी। और हर महीने में बदल के लेके जाओ और रोज सवेरे और रात को जो आपके संस्कार है उसी टॉपिक वाली मुरली पढ़ो, उसको अप्लाई करो, संस्कार बदल जाएंगे। சென்னையில தமிழ் முரளி பண்றாங்க. அந்த தமிழ் முரளி
69 இருந்து இப்ப வரைக்கும் பாபா என்னெல்லாம் சொன்னாரோ அந்த முரளி பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த முரளிய 100 ரூபாய் கொடுத்து ஆரம்பத்துல இருந்து பாபா சொன்ன முரளிகளை ஒன்றாக சேர்த்து ஒரு லைப்ரரி தயார் பண்ணுங்க. அந்த லைப்ரரியில இந்த முரளி எல்லாமே வைங்க. யாருக்கு எந்த முரளி தேவையோ அந்த முரளியை எப்படி லைப்ரரியிலேருந்து ஏதாவது புக்கு வேணும்னா அவங்களுடைய சைன் பண்ணிட்டு அந்த புக்கை எடுத்துட்டு போவாங்க, அதை படிப்பாங்க. படிச்சு முடிச்சதுக்கப்புறம் வேற புக்கை எடுத்துட்டு போவாங்க. அதே போலதான் முரளி நிறைய இருக்கு, அது லைப்ரரியே நம்ம பண்ணலாம். நமக்கு யாருக்கு எந்த முரளி தேவையோ அந்த முரளியை நீங்க வந்து எடுத்துட்டு போய் அதை படிங்க. அதுல இருந்து நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு என்ன தேவையோ அது எல்லாமே கிடைக்கும். அதுக்கப்புறம் திரும்ப வேற முரளி நீங்க எடுத்துட்டு போங்க. அது போல ஒரு லைப்ரரி தயார் பண்ணுங்க. आजकल फेसबुक में, व्हाट्सएप में इतने ग्रुप बने, इतनी आलतू फालतू बातें, तो जो मूल बातें हैं उसको हम भूल करके इन्हीं में लगे रहते हैं। लास्ट में पश्चाताप होगा, फेल हो जाएंगे। इसलिए जो कमजोरी है उसकी स्टडी करो। जैसे बच्चे ट्यूशन लगाते हैं, हमें भी उस संस्कार के लिए ट्यूशन लगा करके उस सब्जेक्ट में पास होना है। இன்றைய நாட்களை பார்க்கும்போது நிறைய ஃபேஸ்புக் இருக்கு, வாட்ஸ்அப் இருக்கு, அதுல கணக்கில்லாத விஷயங்கள் வருது. ஆனா அதை எல்லாமே நீங்க மறந்துட்டு நீங்க முரளிய படிங்க. எந்த சப்ஜெக்ட்ல நம்ம பலகீனமா இருக்கோமோ அந்த பாடத்தை நீங்க படிங்க. ஏன்னா கடைசி நேரத்துல இது எதுவுமே இருக்காது, ஃபேஸ்புக் இருக்காது, வாட்ஸ்அப் இருக்காது. அப்போ இந்த முரளி தான் நமக்கு பயன்படும். तीसरी युक्ति है, अगर उस संस्कार को परिवर्तन करना है, जो सेंटर पर निमित्त आत्माएं रखी है बाबा ने, उनको भी आप पूछ सकते हैं, बहन जी या भाई जी मेरे अंदर ये संस्कार है, मैं क्या करूं? हाँ, कईयों को लगता है अगर हम बहनों को सुनाएंगे हमें बहनें उस नजरों से देखना शुरू करेंगे, इसलिए संस्कार के वश भी हो गए। तो बहनें पूछेगी कैसे हो? बहन जी बड़ा मजा आ रहा है, बहुत अच्छे। वो संस्कार के वश हो रहे लेकिन छिपा रहे, छिपाते छिपाते खुद भी छिप जाएंगे। आज किसी को फोड़ा होता है, छिपा करके घूमते, सबको कहते हैं मुझे फोड़ा हो गया, कोई कहेगा पत्ता बांधो, कोई कहेगा तेल लगाओ, कोई का। और भारत में जितने लोग उतने डॉक्टर हैं, इसलिए वो बीमारी नहीं छिपाती। तो ये विकारों की बीमारी, संस्कार की बीमारी क्यों छिपाना है? इसलिए उनको अगर अपना नाम बताने की शर्म आती, किसी और का नाम बताओ। मुझे किसी ने क्वेश्चन पूछा था इस विकार के लिए, मुझे जवाब नहीं देने आया तो मैं क्या बताऊं? और उस संस्कार के लिए नॉलेज इकट्ठे करो, उसको युक्ति अपनाओ, तब संस्कार परिवर्तन होगा। மூன்றாவது விஷயம், அதாவது சென்டர்ல நிமித்தமாக பாபா சகோதரிகளை வச்சிருக்காங்க. அப்போ நீங்க அவங்க கிட்ட உங்களுக்குள்ள என்ன சம்ஸ்காரம் இருக்கு, அந்த சம்ஸ்காரத்தை விட முடியல, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? எந்த ஒரு விகாரம் எனக்கு தொல்லை தருது, அதுக்கு நான் என்ன செய்யணும்? நீங்க மறைக்காம நீங்க சகோதரிகள்கிட்ட கேட்கலாம். நான் எப்படி கேட்கறது, நான் எப்படி சொல்றது, நான் சொன்னா அது மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடும். அது போல நீங்க உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நோயை மறைக்க மறைக்க நீங்க மறைஞ்சே போயிருவீங்க. எப்படி ஒரு நோய் வருதுன்னா அந்த நோய்க்கு மேலோட்டமா நம்ம மருந்தை போட்டா அந்த நோய் குணமாகாது. அந்த நோய்க்கு என்ன மருந்து தேவையோ அந்த மருந்தை போட்டாதான் அந்த நோய் குணமாகும். அது போல நமக்குள்ள இருக்கக்கூடிய நோயை நிமித்தமாக இருக்கக்கூடியவங்க கிட்ட சொல்லி அந்த நோய்க்கு என்ன மருந்து தேவை அதை நம்ம எடுக்கும் போதே நம்முடைய संस्कारम मारिடும். चौथी युक्ति है, अगर उस संस्कार को परिवर्तन करना है, उस संस्कार का भोजन नहीं दो। जैसे कोई बुजुर्ग व्यक्ति है, बहुत क्रोधी है, सबकी पिटाई करता है, लेकिन बुजुर्ग है, उठ नहीं सकता खटिया से। अगर उस बुजुर्ग व्यक्ति को रबड़ी खिलाएंगे, मलाई खिलाएंगे, मालपानी खिलाएंगे और ताकत आएगी और पिटाई करेगा। अगर उसको खाना सिंपल खिलाएंगे तो वहां से आकर के कहेंगे मैं मारूंगा, ये करूंगा, हमको पता है वो उठने वाला ही नहीं है। इसी तरह आज हमारे अंदर के संस्कार जागृत कब होते हैं? जब उसको कोई ना कोई संस्कार के लिए भोजन मिल जाता है। அதே போல நான்காவது யுக்தி, चौथी युक्ति, चौथी நான்காவது யுக்தி, அதாவது நமக்குள்ள எந்த சம்ஸ்காரத்தை நம்ம மாற்றணும்னு நினைக்கிறோமோ
எந்த ஒரு சம்ஸ்காரம் நமக்கு துள்ள தருதோ அதுக்கு நீங்க உணவு தராதீங்க. அந்த சம்ஸ்காரத்திற்கு உணவு தராதீங்க. அதாவது எப்படி ஒரு வயசானவங்க அவங்க எல்லாரையும் திட்டுவாங்க, சண்டை போடுவாங்க, கோபப்படுவாங்க ஒரு சிலர். அப்ப அவங்களுக்கு அவங்களால எழுந்து நடக்க முடியல, அவங்க படுத்துட்டு இருக்காங்க, இருந்தாலும் அவங்க கோபத்துல கத்திட்டே இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு நீங்க நல்ல சத்தான உணவு கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க, திரும்ப எழுந்து நிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா அவங்களுக்கு சாதாரண உணவு கொடுத்தா அவங்களால எந்திரிக்க முடியாது. அப்போ எந்திரிக்க முடியலன்னா அவங்க அமைதியாயிருவாங்க. அதே போலதான் நமக்குள்ள எந்த ஒரு சம்ஸ்காரம், எந்த ஒரு நோய் நமக்குள்ள இருக்கோ அந்த நோய்க்கு நீங்க அதாவது உணவு தராதீங்க. அப்ப அந்த நோய் சரியாயிரும். इसको मैं और खोल के आपको मैं इसको और खोल के बता देता हूं। समझो किसी का काम विकार है और ऐसी आत्मा फिल्में देख रहे हैं, मोबाइल में कोई गलत साइड में जा रहे हैं, कोई इंटरनेट की गलत चीजें देख रहे हैं, फैशन कर रहे हैं, कोई गीत सुन रहे हैं, मना उस संस्कार को लिए भोजन दे रहे हैं। अब जितना भोजन देगा वो संस्कार जागृत हो जाएगा। तो जिन बातों को देखने से मेरे संस्कार जागृत होते हैं उन बातों का भोजन। इसलिए बाबा ने कितने ब्रह्मा कुमार कुमारी के लिए कितने नियम बनाया। फिल्म नहीं देखना, नॉवेल्स नहीं पढ़ना, फिल्म थिएटर में नहीं जाना। लेकिन माया ने क्या किया, अब अपने जेब में लाया करके मोबाइल दिया है। इसलिए जो इस संस्कार को भोजन देता है वो संस्कार परिवर्तन नहीं होगा और जागृत हो जाएगा। इसलिए जो चीजें मैं देखने के बाद मेरे संस्कार जागृत होते हैं उससे वैरागी बनना, ये है चौथी युक्ति। அதாவது நான்காவது யுக்தி நான் தெளிவாக சொல்றேன். அதாவது யாருக்காவது காம விகாரத்தினுடைய இம்மி அளவு இருந்தா கூட அவங்க இந்த மொபைல்ல வேண்டாத காட்சிகளை பார்ப்பாங்க. அப்ப அந்த வேண்டாத காட்சிகளை பார்த்து பழக்கமானா அது நம்ம அந்த விகாரத்துக்கு உணவு கொடுத்த மாதிரி. ஏன்னா நிறைய மொபைல்ல வருது, ஃபேஸ்புக்ல வருது, யூடியூப்ல வருது, நிறைய விஷயங்கள் வருது. எது நமக்கு தேவை இல்லையோ தேவையில்லாத விஷயங்களை நம்ம பார்க்க பார்க்க அந்த நோய்க்கு உணவு கொடுத்த மாதிரி. அதனால பாபா சொல்றாங்க, இதை எல்லாமே நீங்க நிறுத்திடுங்க. நாவல் படிக்காதீங்க, அதே போல தேவையில்லாத வேண்டாத விஷயங்களை பார்க்காதீங்க, கேட்காதீங்க. பாபா நிறைய விஷயங்களை எந்த நோய்க்கு என்ன பண்ணணும் தெளிவாக சொல்றாங்க. அதனால நீங்க எல்லையற்ற வைராக்கியம் நிறைந்தவர்களாக ஆகணும். அப்பதான் அந்த சம்ஸ்காரத்தை நாம் மாற்ற முடியும். அந்த நோய்க்கு உணவு தராதீங்கன்னு சொல்லக்கூடிய விஷயம் தெளிவாக நமக்கு புரிய வைக்கிறாங்க. पांचवी युक्ति है बिजी रहो, हमेशा बिजी रहो, अपने को फ्री नहीं रखो। जब कहीं घर में फ्री है, इतना बड़ा सेंटर है, वहां यहाँ बाबा के कमरे में बैठो, कभी यहाँ झाड़ू पोछा लगाने का काम करो, या कभी घर में बैठ करके योग लगाओ। जितना बिजी रहेंगे वो संस्कार नहीं आएगा। खाली मन शैतान का घर कहते हैं। जैसे पड़ोस ने आपके घर में कब आते हैं, जब आप फ्री है। आप काम में बिजी है, आवाज लगाएगी, फिर जाएगी, फिर आएगी, फिर जाएगी, फिर कहेगी यार कमाल है, मैं 4 बार चक्कर लगाए। इसी तरह माया भी पड़ोसनी है, जब आप खाली हैं अंदर आ जाती है। इसलिए जितना बिजी रहेंगे वो संस्कार नहीं आएगा। 5வது யுக்தி, அதாவது சதா நீங்க பிஸியாக உங்களை வைங்க. அதாவது நீங்க ஃப்ரீயாவே உங்களை விடாதீங்க. ஒன்னா நீங்க உட்கார்ந்து யோகா பண்ணுங்க, கூட்டுங்க, தொடைங்க, மற்ற வேலைகள்ல நீங்க பிஸியாக இருக்கும்போது அந்த இடத்துல வேற எந்த மாயையும் உள்ள நுழையாது. ஆனா எப்ப நம்ம ஃப்ரீயா இருக்கணும் அந்த இடத்துல அந்த நேரத்துல நமக்குள்ள மாயை கட்டாயம் வந்து அந்த சம்ஸ்காரம் வேண்டாத சம்ஸ்காரம் வந்து. அப்ப நீங்க வேலையே இல்லைன்னா நீங்க 4 முறை நடங்க, சுத்தி வாங்க, உங்களை நீங்க பிஸியாக வைங்க. 7वीं युक्ति है आत्म अभिमानी की तपस्या। जितना आत्माभिमानी स्थिति में रहेंगे, क्योंकि कोई भी भूत जहाँ लाइट है वहां भूत नहीं रहता, तो जितना अपने शरीर में आत्मा का दीपक जागृत है
वो संस्कार नहीं जाएगा, वो अपने आप भाग जाएगा शरीर छोड़, आपके पास से छोड़ करके। इसलिए आत्म अभिमानी की तपस्या करनी है। ये 7वीं युक्ति। 7வது யுக்தி, நீங்க எந்த அளவு ஆத்மா அபிமானி நிலையில இருக்கீங்களோ, உங்களுடைய ஆத்மா பிரகாசமயமான ஒரு ஜோதி ஆகுதோ, அப்போ நீங்க இந்த வேண்டாத அந்த சம்ஸ்காரத்திலிருந்து நீங்க விடுபட முடியும். வேண்டாத விஷயங்கள்லாம் நீங்க விடுபட முடியும். அதனால சதா நீங்க உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவை பாருங்க, ஆத்ம தீபத்தை ஏற்றுங்க, அந்த ஆத்ம தீபத்தினுடைய ஒளியில இருங்க, லேசாக இருங்க। 8वीं युक्ति है श्रीमत का पालन। जितना श्रीमत का पालन करेंगे उतना वो संस्कार आपके पास नहीं आएगा। संस्कार कब आते हैं? जब आप श्रीमत का उल्लंघन करते हैं। तो इसलिए श्रीमत पर चलने की भीषम प्रतिज्ञा लेनी है। 8வது யுக்தி, ஸ்ரீமத் படி நடக்கணும்। எந்த அளவு நீங்க ஸ்ரீமத் படி நடக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த வேண்டாத பழைய சம்ஸ்காரம் தானாகவே போயிடும்। அதனால ஒவ்வொரு விஷயத்திலும் பாபா நமக்கு ஸ்ரீமத் கொடுத்திருக்காங்க। அந்த ஸ்ரீமத்தை நம்ம அவமரியாதை பண்ணக்கூடாது। அந்த ஸ்ரீமத்தை முழுமையாக நம்ம பயன்படுத்தும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கும் பொழுது, நமக்குள்ள இருக்கக்கூடிய வேண்டாத சம்ஸ்காரம் தன்னை தானாகவே போயிடும்। बाबा कहते हैं माया मेरी बेटी है और तुम मेरे बच्चे हो। तो माया और हमारा रिश्ता क्या हो गया? भाई और बहन है। कोई कोई बहन भाई को थप्पड़ मारती है, क्यों? बाप का कहना नहीं मानता, अपनी होशियारी करता है। इसी तरह जब भी हम 3-4 दिन नियम प्रमाण नहीं चलेंगे, अमृत नहीं करेंगे, मुरली नहीं सुनेंगे, तो माया आकर के थप्पड़ मारते हैं, भैया ज्यादा होशियारी कर रहे क्या? इसलिए जिस समय आप श्रीमत प्रमाण चलते, माया ताली बजाते, वहां मेरा भैया कितनी अच्छी कमाई कर रहे हैं। इसलिए श्रीमत प्रमाण चलना। பாபா சொல்லாம, மாயை என்னுடைய பெண் குழந்தை, நீங்க என்னுடைய ஆண் குழந்தை। அப்போ அமித வேலையில நீங்க எந்திரிக்கல, யோகா பண்ணல, முரளி கேட்கல, அப்போ பாபா சொல்வாராமா, மாயிட்ட நீ போய் அந்த குழந்தைய அடிச்சேன்னா அந்த குழந்தை சரியாயிரும்। பாபாவே இந்த மாயையை அனுப்புவாராமா, ஏன்னா மாயையும் என்னுடைய குழந்தைங்கிறாரு। 8वीं युक्ति है सोमानों के अभ्यास। जितना सोमान में रहेंगे, अंतरिक्ष शक्तियां जागृत होगी, सुख और शांति का अनुभव होगा, कोई भी संस्कार के वश नहीं होंगे। लेकिन हर संस्कारों के सोमान अलग अलग है। अब क्रोध आता है, कहूं कि मैं मास्टर सर्वशक्तिवान, और क्रोध आएगा ज्यादा। क्रोध के सोमान अलग है। जैसे जिस सिर दर्द है उसके लिए पेट दर्द की दवाई खाएंगे, उल्टा असर हो जाएगा। सिर दर्द की दवाई अलग, पेट दर्द की दवा अलग। इसी तरह हर विकार के, हर संस्कार की टैबलेट सोमान अलग अलग है। அதாவது ஒவ்வொரு நோய்க்கும் தனித்தனியான சுயமரியாதை இருக்கு, ஸ்வமான் இருக்கு। நீங்க தலைவலிக்கு வயிற்று வலி மருந்து சாப்பிட்டா சரியாகாது, வயிற்று வலிக்கு தலைவலி மருந்து சாப்பிட்டா சரியாகாது। அதனால ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு மருந்துங்கிற ஸ்வமானம் இருக்கு। உங்களுக்குள்ள கோபம் வருதா, அந்த இடத்துல நான் மாஸ்டர் சர்வ சக்திவான் என்ற ஸ்வமானத்துல இருக்கும்போது அதுக்கான மருந்து அந்த கோபம் நம்மளை விட்டு போயிடும்। इसलिए और लास्ट की युक्ति है, 9वीं युक्ति है, 10वीं युक्ति है ज्वाला स्वरूप योग। सबसे महत्व की युक्ति है ज्वाला स्वरूप योग। जितना ज्वाला स्वरूप स्थिति में रहेंगे, वो संस्कार के अंश के वंश भी खत्म हो जाते हैं। भुना हुआ बीज कभी उगता नहीं। इसलिए बाबा बार बार कहते, बच्चे ज्वाला स्वरूप स्थिति में रहो। जब ज्वाला स्वरूप स्थिति में रहते हैं, हमें सच्चा सुख मिलता है। जब संस्कारों से सुख, जब हम आत्मा के द्वारा, योग के द्वारा सुख लेते हैं, ये विकार संस्कार फीके लगते हैं। इसीलिए ज्वाला स्वरूप स्थिति में रहना। और ज्वाला स्वरूप स्थिति बनाने के लिए, जैसे कोई चूल्हा है, वो बुझा हुआ है, उसको भड़काना है, जो लकड़ियां डाली उसको हिलाते हैं, हिलाएंगे तो आग भड़क जाती है। तो हमारे बुद्धि में भी बाबा ने रोज कितनी लकड़ियां डालता है, उसको हिलाओ, चिंतन मंथन करो, तब जाकर के ज्वाला स्वरूप स्थिति बनेगी। पवित्रता की धारणा से ज्वाला स्वरूप स्थिति बनेगी, और ज्वाला स्वरूप स्थिति वालों का ही संस्कार परिवर्तन होंगे। अगर ये 10 युक्तियों में से कोई भी युक्ति अपनाओ,
संस्कार परिवर्तन होंगे। इसलिए हमें संस्कार उनके विघ्नों में भी निर्विघ्न बनना है। ठीक है, ओम शांति। 10வது யுக்தி அக்னி சொரூபத்தினுடைய ஸ்திதியில இருக்கும். அக்னி சொரூபங்கிறது எப்படி இருக்குன்னா, ஒரு நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு, ஒரு அடுப்புல நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு, அதுல விறகு வச்சு வச்சு எரிக்கிறோம். அப்போ அந்த நெருப்பை அணையக்கூடிய நேரத்துல திரும்பவும் என்ன பண்ணுவோம், விறகு அந்த கட்டைய குச்சியை வச்சு வச்சு அதை நல்லா போர்ஸா எரிய வைப்போம். அதே போலதான் நம்முடைய யோகா அக்னி சுரூபத்தினுடைய யோகா, ஜுவாலா சுரூபத்தினுடைய யோகா மூலமாக நம்முடைய பழைய சம்ஸ்காரத்தை கட்டாயம் நாம் மாற்ற முடியும். அப்போ அந்த அடுப்புல எப்படி விறக வச்சு வச்சு போர்ஸா எரிய வைக்கிறோமோ அதே போலதான் பாபா நமக்கு புத்தியில நிறைய விஷயங்களை, அதாவது அந்த விறகு போல விஷயங்களை திணிச்சு 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 நமக்குள்ள இருக்கக்கூடிய பழைய சம்ஸ்காரத்தை அழிக்க வைக்கிறாங்க. அதற்காக அந்த ஜுவாலாமுகி ஸ்திதியில இருக்கணும், அக்னி சுரூபத்தினுடைய ஸ்திதியில இருக்கணும். இந்த 10 யுக்திகள்ல ஏதாவது ஒரு யுக்தியை நீங்க பயன்படுத்தி सबसे पहली सुनाई अमृत वाला बाबा को सुनाना, दूसरी बताई सो मुरलियों की स्टडी, तीसरी बताई निमित्त आत्मा को बताना, चौथी बताई उस संस्कार का भोजन नहीं देना, पांचवी बताई बिजी रहना, छठी बताई आत्माभिमानी की तपस्या, सातवीं बताई श्रीमत का पालन, आठवीं बताई सोमानों के अभ्यास, 9वीं बताई ज्वाला स्वरूप, शायद 9 बताए। इन 9 में से कोई भी युक्ति अपनाओ, संस्कार परिवर्तन होंगे। और भी बहुत सारी बातें थी, लेकिन मैंने शॉर्ट में बताया, इस अपने संस्कार को परिवर्तन करना। ठीक है, ओम शांति। இந்த 9 யுக்திகள் மூலமாக நம்முடைய சம்ஸ்காரத்தை நாம் மாற்ற முடியும். நான் சுருக்கமான முறையில சொல்லியிருக்கேன், ஆனா இது இன்னும் விரிவாக நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆனா நேரம் இல்லை. அதனால இந்த 9 யுக்திகள்ல ஏதாவது ஒரு யுக்தியை நீங்க பயன்படுத்தி உங்களுடைய சம்ஸ்காரத்தை நீங்க அவசியம்